இன்றைக்கு பார்க்கும் நம்முடைய தேசத்தில் நான் அடிக்கடி சொல்வதை போல ஊழல் என்பது அது அடிப்படையிலே ஏழைகளுக்கு எதிரானது. ஊழல் என்பது இந்த தேசத்தினுடைய முன்னேற்றத்திற்கு தடையாக நிற்பது. ஊழல் என்பது மானுட பண்பாட்டிற்கு, மகத்தான உயர்ந்த மானுட பண்பாட்டிற்கு எதிரானது, மாறானது. எனவே எந்த நிலையிலும் இந்த ஊழல், லஞ்சம் எதிர்க்கப்பட வேண்டும் என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். அதற்காகத்தான் பல இடங்களில் இருந்து ஒரு தாகத்தோடும் வேகத்தோடும் இங்கே வந்திருக்கிறீர்கள். நிச்சயமாக நம்முடைய மனுக்கண்ணன் அவர்களுடைய படைப்பான அங்குசம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறேன். அப்படி ஒரு தாக்கத்தை இது ஏற்படுத்தும் என்று நான் நம்புகிறேன். ஏனென்றால் அவர் இந்த சமூகத்தை நேசிக்கிறார். நான் பல நேரங்களிலே பார்த்திருக்கிறேன். இந்த சமூகத்தை நேசிப்பவர்களை உளமாற ஏதாவது இந்த சமூகத்திற்கு, உளமாற ஏதாவது இந்த தேசத்திற்கு செய்ய முடியுமா என்ற ஏக்கத்தோடு என்னிடத்திலே வரக்கூடிய இளைஞர்களை, சிந்தனையாளர்களை, பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்படிப்பட்ட சிந்தனையாளராக, அப்படிப்பட்ட ஒரு படைப்பாளியாக நான் மனுக்கண்ணனை பார்க்கிறேன். உளமாற அவரை பாராட்டுகிறேன். அவருடைய எத்தகைய முயற்சியும் வெற்றி பெற நான் வாழ்த்துகிறேன். நான் எண்ணி பார்க்கிறேன், விடுதலை போராட்ட வீரர்கள் என்று எண்ணி பார்க்கிற பொழுது நான் மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்த காலகட்டத்தில் பல நிகழ்வுகளை நான் பார்த்திருக்கிறேன், சந்தித்திருக்கிறேன், அனுபவித்திருக்கிறேன். ஒருமுறை மதுரை மாவட்டத்தினுடைய ஆட்சியராக நான் பணியாற்றிய காலத்தில் ஒரு நாள் திங்கட்கிழமை, வழக்கமாக திங்கட்கிழமை என்றால் அது மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே மனு கொடுக்கக்கூடிய ஒரு நாள். எனவே வெகு தூரத்தில் இருந்து, சாதாரண குக்கிராமத்தில் இருந்து கூட சாதாரண எளிய மக்கள், எளிய கிராமத்து மக்கள், விவசாயிகள், இவர்களெல்லாம் வருவார்கள் மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்திப்பதற்காக. அப்படியாக ஒரு நாள் திங்கட்கிழமை நான் மனுக்களை பெற்றுக் கொண்டிருந்த நேரம், வழக்கமாக தொலைதூரத்தில் இருக்கக்கூடிய எளிய கிராமத்து மக்கள் இந்த மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்திலே சென்றால் அவர் உளமாற இந்த மனுவை ஆய்வு செய்து நமக்கு நியாயம் அளிப்பார் என்று பெருநம்பிக்கையோடு வருகின்ற காலம் அது. எனவே பெருங்கூட்டம் இருக்கும், நூற்றுக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கே வருவார்கள். நான் காலையிலே 10 மணிக்கு அந்த மனுக்களை வாங்கக்கூடிய அந்த நிகழ்வை தொடங்குவேன். நூற்றுக்கணக்கிலே வரக்கூடிய மக்களுடைய ஒவ்வொரு மனுக்களிலும் அந்த ஏழை மக்களுக்கு எப்படியாவது நியாயத்தை வழங்கிவிட முடியாதா என்று துடிப்போடு நான் பணி செய்வேன், ஆய்வு செய்வேன், உத்தரவிடுவேன். இப்படியாக செய்து கொண்டிருந்த நேரத்தில் சில நேரங்களிலே 4 மணி ஆகிவிடும். மதிய உணவு கூட உண்ண முடியாத ஒரு நிலை. அப்படி இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து செய்வோம். ஒரு நாள் இப்படி திங்கட்கிழமை நான் மனுவாக்கி கொண்டிருந்த நேரத்தில் 3-4 மணி ஆகிவிட்டது. நான் அதுவரைக்கும் மனுவை வாங்கிவிட்டு வெளியே வருகிறேன். வெளியே வருகிற பொழுது ஒரு 40-45 வயது மதிக்க தகுந்த ஒரு மனிதர் அங்கே வருகிறார். கைலி கட்டிருக்கிறார், கிழிந்த சட்டையை போல், அப்படி அழுக்கு படைந்த கிழிந்த சட்டையை அவர் அணிந்த ஒரு நபர். ஏதோ பார்த்தால் 10 நாள் பட்டினி கிடந்த ஒரு நபராக இருக்கிறார். அவர் வந்து, ஐயா, என்னுடைய பெயர் ஆறுமுகம், எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்கிறார். ஆறுமுகம் உதவ வேண்டும் என்று சொன்னவுடன் ஏன் முன்னால் வரவில்லை என்று கேட்டேன். கூட்டம் பெருங்கூட்டமாக இருந்தது. நான் உதவுகிறேன், எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். இங்கே இருந்துதான் வருகிறேன் என்று சொன்னவுடன், ஐயா, நான் யார் தெரியுமா ஐயா என்று கேட்டார். சொல்லுங்கள் என்று சொன்னேன். ஐயா, நான் வ.உ.சி.யினுடைய பேரனையா என்று சொன்னார். வ.உ.சி.யினுடைய பேரனையா என்று சொன்னார். பார்த்தாலே 10 நாள் பட்டினி இழந்த ஒரு உருவம். வ.உ.சி.யினுடைய பேர். வ.உ.சி.யா? எந்த வ.உ.சி? சுதந்திர போராட்ட தியாகி வ.உ. சிதம்பரம் பிள்ளையினுடைய தாய்வழி பேரனையா, மகள்வழி பேரனையா என்று சொல்லுகிறார். எனக்கு அப்படியே அதிர்ந்து போனேன். ஏன் நீங்கள் முன்னாலே வர வேண்டியதுதானே என்று கேட்டேன். ஐயா, பெரும் கூட்டமாக இருந்தது, காவலர்கள் உள்ளே விடவில்லை என்று சொன்னார். நான் கேட்டேன், உள்ளே வர வேண்டியதுதானே? அப்படி யாராவது தடுத்து நிறுத்தினால், என் பாட்டன் வாங்கி கொடுத்த சுதந்திரத்தில் ஐயா உங்களுக்கு பதவி வந்திருக்கிறது, விடுங்கள் ஐயா என்று கேட்டிருக்க வேண்டியதுதானே என்று சொன்னேன். ஆனால் வறுமையினுடைய பிடியிலே இருக்கக்கூடிய அந்த வ.உ.சி.யினுடைய பேரன் அச்சத்தால் அப்படியே இருந்தார். என்ன பிரச்சனை, எங்கே வேலை செய்கிறீர்கள் என்று கேட்டேன். ஐயா, கட்டட வேலை, கட்டடங்களுக்கு நான் பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலையை செய்து கொண்டிருக்கிறேன். யார்? வ.உ.சி.யினுடைய பேரன். அப்படியானால் உங்களுக்கு குடும்பம் இருக்கிறதா? இல்லை ஐயா, நானும் என் சகோதரனும் அவனுமே பெயிண்ட் அடிக்கக்கூடிய வேலையா. கடந்த மாதத்தை அவன் பெயிண்ட் அடித்துக் கொண்டிருந்த பொழுது அந்த கட்டடத்தில் இருந்து விழுந்து அவன் காயம்பட்டு வீட்டிலே கிடக்கிறான். ஐயா,
வறுமை, ஏதாவது உதவி செய்யுங்கள் ஐயா என்றார். எண்ணி பார்க்கிறேன். உடனடியாக நான் அங்கே அன்றைக்கு நாங்கள் மதுரை மாவட்டத்திலே உழவன் உணவகம் என்ற ஒன்றை தொடங்கி இருந்தோம். அதாவது சிறுதானியங்களை கொண்டு விவசாயிகளை கொண்டே ஒரு உணவகத்தை தொடங்கி மிகச் சிறப்பாக நடந்து கொண்டிருந்தது. அந்த உணவகத்திலே இவரையும் தொடங்குவதற்கு நான் அனுமதித்து வங்கியிலே இருக்கக்கூடிய ஒரு வங்கியாளரை கூப்பிட்டு, மேலாளரை கூப்பிட்டு 50,000 ரூபாய் கடன் வழங்க உடனடியாக உத்தரவிட்டு நான் தொடங்க சொன்னேன். ஆனால் பார்க்கிறேன், எண்ணி பார்க்கிறேன், எந்த வாவூசி தன்னுடைய கிராமத்திலே தன்னுடைய தந்தை வழக்கறிஞர், அவருடைய தாத்தா வழக்கறிஞர், வக்கீல் குடும்பம் என்று சொல்லக்கூடிய குடும்பம், வசதியாக வாழ்ந்த குடும்பம் ஐயா வாவூசி குடும்பம். அங்கே ஆங்கில பள்ளி இல்லை என்ற காரணத்தினால் தன்னுடைய ஊரிலேயே ஆங்கில பள்ளியை உருவாக்கக்கூடிய அளவிற்கு வசதி படைத்திருந்த குடும்பத்திலே வந்தவர் வாவூசி. அவர் ஆங்கிலேயருக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து சுதேசி கப்பல் கம்பெனியை நடத்திய மகத்தான விடுதலை வீரர் வாவூசி. யாருக்குமே இந்த தேசத்திலே கிடைக்காத இரட்டை ஆயுள் தண்டனை இவருக்கு கிடைத்தது. அதன் பின்னர் அவர் கோவை சிறையிலே அடைபட்டு கிடந்த பொழுது கையிலும் காலிலும் விளங்கிட்டு செக்கெடுக்க செய்தார்கள். அன்றைக்கு அவருடைய குடும்பத்தினர் வெள்ளைக்கார அலுவலர்களிடத்திலே வைத்த கோரிக்கை என்ன தெரியுமா? ஐயா, மிகவும் கொடுமையாக இருக்கிறது செக்கெடுப்பது, செக்கெடுக்க செய்யுங்கள் ஐயா, ஆனால் கையிலும் காலிலும் இருக்கக்கூடிய விலங்கை அகற்றிவிட்டு செய்ய சொல்லுங்கள் ஐயா என்று சொன்னார். அப்படிப்பட்ட மகத்தான தியாகி வாவூசி. அதற்கு பிறகு அவர் விடுதலையாகி வந்த பொழுது அவரை வரவேற்பதற்கு தமிழகமே திரண்டு நிற்கவில்லை. மாறாக 4 பேர் தான் இருந்தார். அவருடைய துணைவியார், அவருடைய மைத்துனர் சுப்பிரமணிய சிவா என்ற மகத்தான விடுதலை போராளி, இன்னொருவர் 4 பேர் தான் நின்றார் வரவேற்பதற்கு. அதற்கு பிறகு வழக்கறிஞருடைய தொழில் அந்த உரிமம் பறிபோகியது. இவர் சுதந்திர போராட்டத்திலே கிளர்ச்சிக்காரராக நின்ற காரணத்தினால் அந்த உரிமம் பறிபோனது. தொடர்ந்து வேலை செய்ய முடியவில்லை. சென்னைக்கே வருகிறார். ஏதாவது ஒரு சிறு கடை வைத்து பிழைக்க முடியுமா என்று பார்க்கிறார். அங்கே வணிகத்தில் இவரால் ஜொலிக்க முடியவில்லை. லட்சியவாதிக்கும் போராளிக்கும் வியாபாரம் எப்படி ஐயா தெரியும்? அவரால் ஜொலிக்க முடியவில்லை. வறுமையில் வாடுகிறார். அப்பொழுது பிறரிடத்திலே உதவி கேட்கிறார். அப்பொழுது அவர் தன்னுடைய நண்பருக்கு கடிதம் எழுதுகிறார். எல்லோருக்கும் வந்தோருக்கெல்லாம் வாரி கொடுத்தேன், நான் இன்றைக்கு எல்லோரிடத்திலும் கேட்க வேண்டிய வறிய நிலையிலே இருக்கிறேன் என்று சொன்னார். கடைசியில் வறுமையிலேயே ஒரு மகத்தான விடுதலை போராளியான வாவூசி வறுமையிலே செத்து போன வரலாறு எத்தனை பேருக்கு தெரியும்? அவனுடைய பிள்ளை, அவருடைய வாரிசுகள் வறுமையிலே இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்க்கிற பொழுது எனக்கு வேதனையாக இருக்கிறது. அப்படியானால் என் தேசம் இன்றைக்கு 65 ஆண்டு காலத்திற்கு பின்னால், 67 ஆண்டு காலத்திற்கு பின்னால் சுதந்திரத்திலே மிகப்பெரிய பிரம்மாண்டமான வளர்ச்சியை பெற்றிருக்கிறது என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோமே, அந்த வளர்ச்சியை, அத்தகைய சுதந்திரத்தினுடைய பலனை இந்த தேசத்தில் யார் அனுபவிக்கிறார் என்ற கேள்வி எழுகிறது. அதற்கு விடை காண நிச்சயமாக அங்குசம் போன்ற படங்கள் எல்லாம் நிச்சயமாக உதவும் என்று நான் நம்புகிறேன். நிச்சயமாக சொல்லிக் கொண்டே போகலாம். நாமக்கல் மாவட்டத்திலே நான் மாவட்ட ஆட்சியராக பணியாற்றிய காலத்தில் ஒருவான் இதுபோல மனுநீதி நாளிலே நான் மனு பெற்றுக் கொண்டிருந்த காலத்தில் அங்கே ஒரு பெண் வருகிறார். ஐயா, எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒரு 40-42 வயது மதிக்க தகுந்த அந்த பெண் வருகிறார். ஐயா, எனக்கு உதவ வேண்டும் என்று சொல்லுகிறார். நான் உதவுகிறேன். உங்களுக்கு எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறேன். உன்னுடைய பெயர் என்னம்மா என்று கேட்கிறேன். உமாராணி என்று சொல்லுகிறார். எங்கிருந்து வருகிறேன் என்று கேட்கிறேன். அவர் சொல்லுகிறார், காவிரி கரையோரம் இருக்கக்கூடிய பாண்டமங்கலம் என்கின்ற கிராமத்திலிருந்து நான் வருகிறேன். நாமக்கல்லில் இருந்து வந்திருப்பவர்களுக்கு அந்த ஊர் தெரியும். பாண்டமங்கலம் என்கிற கிராமத்தில் இருந்து வருகிறேன். ஐயா, நான் பட்டினியால் வறுமையிலே வாடுகிறேன், ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நான் உமக்கு ஏதாவது முதியோர் உதவித்தொகை அதுபோல 1000 ரூபாய்க்கு ஏற்பாடு செய்கிறேன் என்று நான் சொல்லுகிறேன். இல்லை ஐயா, என்னுடைய தந்தையினுடைய தகுதிக்கு தகுந்தாற்போல் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். தந்தையினுடைய தகுதியா? அப்படி என்றால் உங்களுடைய தந்தை யார் என்று கேட்கிறேன். ஐயா, என்னுடைய தந்தை ஒரு சுதந்திர போராட்ட தியாகி ஐயா என்று சொல்லுகிறார். சுதந்திர போராட்ட தியாகிய பேர் என்னவென்று கேட்கிறேன். தர்மலிங்கம் பிள்ளை என்று சொல்லுகிறார். தர்மலிங்கம் பிள்ளை என்கின்ற சுதந்திர போராட்ட தியாகி பாண்டமங்கலம் கிராமத்திலே வசதியாக வாழ்ந்த குடும்பம். ஆனால் இந்த சுதந்திர போராட்டத்திலே கலந்து கொண்ட காரணத்தினால் இயக்கத்திற்காக சொத்துக்களை எல்லாம் இழந்து இன்றைக்கு உமாராணி, அவருடைய மகள், இன்றைக்கு வறுமை நிலையிலே இருக்கிறார். அந்த உமாராணியை ஆதரிப்பதற்கு யாருமே இல்லை. 42 வயது, திருமணம் கூட ஆகவில்லை. அவருடைய சகோதரியும் வறுமையிலே இருக்கிறார். ஐயா, பட்டினி
பட்டினியாக கிடக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது கலெக்டராகிய நான் கொதித்து போகிறேன். என் தேசம் பெற்ற சுதந்திரத்தினுடைய பலனை யார் அனுபவிக்கிறார் என்ற கேள்வி கலெக்டராகிய இடத்திலே எழுகிறது. இந்த தேசம் முன்னேற வேண்டும். நமக்கெல்லாம் வேறு ஆசை அல்ல, நமக்கு எந்த ஆசையும் அல்ல. எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும், இங்கு இல்லாத நிலை வேண்டும் என்கின்ற அந்த ஆசையை தவிர நமக்கு வேறு எந்த ஆசையும் இல்லை. இந்த தேசத்தில் சுரண்டல் இருக்கக்கூடாது, இந்த தேசத்தில் பித்தலாட்டம் இருக்கக்கூடாது, இந்த தேசத்தில் பொய்மையும் புரட்டும் போலித்தனமும் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் நாங்களெல்லாம் பல்வேறு சூழல்களில் வலியும் வேதனையும் மிகுந்த பயணத்தை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக இந்த புத்தகம் பல்வேறு விவரங்கள், அது வாஞ்சிநாதன் முதல் பூலித்தேவன் முதல் வாஞ்சிநாதன் வரை, அது வ.உ.சி.யிலிருந்து ம.பொ.சி. வரை 18 விடுதலை வீரர்களை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான குறிப்புகள், எல்லோருக்கும் உதவும் என்று நான் நம்புகிறேன். அவர் அழகாக சொன்னதை போல நம்முடைய தேசத்தினுடைய வரலாறு அது கங்கையிலிருந்து எழுதப்பட வேண்டியது அல்ல, காவிரியிலிருந்து எழுதப்பட வேண்டும் என்பதை நாம் உணர வேண்டும். நம்முடைய தென்னக வரலாறு, தமிழர்களுடைய வீர வரலாறு, சுதந்திர போராட்ட வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அடிக்கடி சொல்வார் என்று தேவர் திருமகனார் குறிப்பிடுவார். அவர் சொல்லுவாராம், என்ன சொல்வார் தெரியுமா? எனக்கு எதிர்காலத்திலே இன்னொரு பிறவி என்று இருந்தால் நான் தென்னிந்தியாவிலே தமிழ் மொழி பேசும் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று சொன்னாராம். ஏன் தெரியுமா? அவர் அமைத்த அந்த இந்திய தேசிய ராணுவத்திலே அதிலே 50% மேலாக பணியாற்றி தியாகம் புரிந்த மாவீரர்கள் தமிழ் மண்ணை சார்ந்தவர்கள் என்பதுதான் உண்மை. அத்தகைய விடுதலை போராட்ட அந்த வரலாறெல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறது. மறைக்கப்பட்டிருக்கக்கூடிய வரலாறு இன்றைக்கு தெளிவாக உரைக்கப்பட்டிருக்கிறது. நாம் நம்முடைய வரலாற்று பெருமைகளை உணர்வோம். அத்தகைய பெருமைகள் தான் அடுத்த தலைமுறைக்கு நாம் நம்முடைய பயணத்தை கொண்டு செல்வதற்கு உதவும். அந்த வகையில் நம்முடைய மனுக்கண்ணன் மிக அற்புதமாக செய்திருக்கிறார். எனவே நான் இறுதியாக கேட்டுக்கொள்வதெல்லாம், அன்பிற்குரிய நண்பர்களே, யாரெல்லாம் இந்த தேசத்தின் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இந்த சமூகம் மேம்பட வேண்டும் என்ற நம்பிக்கை கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களெல்லாம் நம்முடைய வீர வரலாற்றை, நம்முடைய தியாகிகளினுடைய வரலாற்றை எடுத்து சொல்லுங்கள். ஏனென்றால் இன்றைக்கு பார்க்கிறேன், எல்லா இடங்களிலும் பித்தலாட்டம் பெருகி போயிருக்கிறது, தடுக்க முடியவில்லை என்பதுதான் உண்மை. நாம் பல நேரங்களில் இளைஞர்கள் கோபத்தோடைய இடத்திலே வருகிறார்கள், ஏதாவது செய்தாக வேண்டும் என்று வருகிறார்கள், சிந்திக்கக்கூடியவர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கெல்லாம் நான் சொல்லுவது, அமைதியாக நம்முடைய சமூகத்திலே இளைஞர்களை சந்தியுங்கள், அமைதியாக நம்முடைய சமூகத்திலே விவசாயிகளை, நெசவாளர்களை, உழைக்கக்கூடிய மக்களை, ஒடுக்கப்பட்ட மக்களை சந்தியுங்கள், மாணவர்களை சந்தியுங்கள். அவர்களிடத்திலெல்லாம் விழிப்புணர்வை ஏற்படுத்துங்கள். நம்முடைய மகத்தான தியாகிகளினுடைய வரலாற்றை சொல்லுங்கள். நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியும். விவசாயியை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்று விவசாயியை சொல்லிக்கொண்டே போகலாம். 1999 2005 வரை இந்த தேசத்திலே, எந்த தேசம் நம்முடைய தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று சொல்லக்கூடிய விவசாயிகள் 1999 2005 வரை 25,000 விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். எந்த விவசாயி எனக்கு உணவளிக்கிறானோ, எந்த விவசாயி என்னுடைய ஆடைக்கு பருத்தி அவன் உற்பத்தி செய்து கொடுக்கிறானோ, அந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டிருக்கிறான். இன்றைக்கு அதுதான் உண்மை. அப்படியானால் என்னுடைய தேசத்தினுடைய பிரம்மாண்டமான வளர்ச்சி, என்னுடைய தேசத்தில் பணக்காரர்கள் மிகுந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்களே, இத்தகைய வளர்ச்சி மேம்பாடு எவருக்கு சென்றது என்று நான் எண்ணிக்கொள்ள கேள்வி கேட்க ஆசைப்படுகிறேன்.